வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 2 பாடல் எண் 1639 பூரணம் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். மௌனத்தில் என்னை அமர்த்தி மனதை உள்ளுள் ஈர்த்து மாபெரிய பேரண்ட இரகசியங்கள் தம்மை மௌனமாய் உணர்த்திவிட்டாய் மா அறிவாய் நின்று. மற்றும் நான் எனது வாழ்வில் கடமை தேர்ந்து ஆற்ற மௌனத்தில் எனக்களித்த அறிவுரை போல் சிறிதும் மலைக்காது பிறழாது உலகத் தொண்டு செய்வேன். மௌனமதாய் அறிவனது பூரணமாய் மாந்தர் மனதுக்கு உட்பொருளாய் விளங்கிடும் பேரறிவே. வாழ்க வளமுடன். குரு மௌனத்தில் ஆழ்ந்திருந்த போது அவருடைய மனதை உள் ஈர்த்து மாபெரிய பேரண்ட இரகசியத்தை அவருக்கு விளங்கச் செய்து உணர்த்திவிட்டாய் மா அறிவாய் நின்று என்று கூறுகிறார். மற்றும் நான் எனது வாழ்வில் கடமை தேர்ந்து ஆற்ற, என்ன கடமையை நான் ஏற்க வேண்டும் என்று எனக்கு உணர்த்திவிட்டாய். மௌனத்தில் எனக்களித்த அறிவுரை போல். இறையாற்றல் குருவுக்கு சில அறிவுரைகளை மௌனத்தில் வழங்கியதாக கூறுகிறார். சிறிதும் மலைக்காது. நீ கூறியதை நான் மலைப்பாக பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். உலகத் தொண்டு செய்ய காத்திருக்கிறேன் என்று இறைநிலைக்கு வாக்குறுதி அளிக்கிறார் மௌனத்தில். மௌனமதாய் அறிவினது பூரணமாய் மாந்தர் மனதுக்கு உட்பொருளாய். அந்த இறையாற்றல் மௌனமதாய் மௌனித்திருக்கிறது. அறிவினது பூரணமாக இருக்கிறது. மாந்தர் மனதுக்கு உட்பொருளாகவும் அதுவே இருக்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த இறைநிலை பேரறிவாக இருந்து இந்த கடமையை என்னை செய்ய தூண்டியது. தொண்டு மனப்பான்மையாக கொண்டு வந்த வினைகளை நீக்கி தூய்மை செய்து கொள்ள அனைவருக்கும் அனைத்தையும் கொண்டு சேர்ப்பதுதான் சிறந்த தொண்டு என்பதை மௌன நிலையில் என்னுடைய மனதை உள் ஈர்த்து மாபெரிய இந்த இரகசியத்தை எனக்கு உரைத்த இறைநிலை, அந்த பூரணத்தை, அந்த பேரறிவை நான் நினைவு கூறுகிறேன் என்று இந்த கவியில் குரு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நாமும் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பதாக குருவை பற்றி கொள்வோம். குரு வழி சென்று நாமும் நம் அன்பு குடும்பமும் எந்நாளும் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொண்டு அந்த பேரறிவை, அந்த பூரணத்தை உள் உணரச் செய்து குரு சென்ற பாதை சிறப்பான பாதை என்று தேர்வு செய்து அப்பாதையை பின்பற்றி நம்முடைய வாழ்வை உய்யும் வகையாக மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லி இச்சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.